வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க வச்சுருந்தேன். எங்கள் செடியில் கொஞ்சமாக பச்சை வெண்டைக்காயும் சிகப்பு வெண்டைக்காயும் இருந்ததுங்க. ரெண்டையும் பறித்து குழம்பு வச்சாச்சுங்க. கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் முழு முழு பல்லாவே சேர்த்துக்கிட்டேங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இந்த வெண்டைக்காய் நல்லா வணங்கிடணுங்க. இங்கே ஒரு 2 தக்காளி நான் அரைச்சே சேர்த்துருக்குறேங்க. இந்த வெண்டைக்காய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 ஸ்பூன் மட்டும் கொத்தமல்லி தூளும் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாங்க. லாஸ்ட்டாக காரம் பார்த்துட்டு கூட மறுபடியும் மிளகாத்தூள் வேணுன்னா சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டுங்க, போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இன்றைக்கி இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்குறேங்க. தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி இந்த குழம்பு கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வைக்கலாங்க. போதும், ரொம்ப தேவையில்லைங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்திக்கலாங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் தூவி இறக்கணுன்னா நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடிங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.